தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் கூறி திமுக அரசை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை கண்டித்தும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கவும் போதைப் பொருள் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் வலியுறுத்தி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில கோவையைச் சேர்ந்த அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த ஆர்ப்பாட்டம் துவங்குவதற்கு முன்னதாக போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை வலியுறுத்தி ஹுசூர் சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகமான இதய தெய்வ மாளிகையிலிருந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில 500க்கும் மேற்பட்டோர் கழுத்தில் மது பாட்டில்களையும் அதே போன்று போதைப் பொருட்களான சிகரெட், ஹார்ஸ் போன்றவற்றின் அந்த பாக்கெட்டுகளையும் அணிந்து ஊர்வலமாக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.